பேதுருவும் மற்ற சீசர்களும் திரும்பி போயிட்டாங்க. கல்லறைக்கு வந்தோம், கல்லறையில் இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்ட இடத்தை பார்க்குறோம், கல்லறையில் இயேசு கிறிஸ்து காணோம். தேவ பிள்ளைகளே, அவர்கள் எல்லோரும் கடந்து போய்விட்டார்கள். 11வது வசனத்தை ஏற்கனவே வாசித்தோமே. இந்த மரியாள் என்பவள் மாத்திரம் காத்திருந்தாள். அல்லேலூயா. அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, மரியாள் மாத்திரம் அவர் செய்த காரியம் என்ன? கல்லறை அருகிலே நின்று அழுது கொண்டிருந்தால். இயேசுவை காண முடியவில்லையே, இயேசுவை பார்க்க முடியவில்லையே, இந்த இயேசு கிறிஸ்துவை யாரோ ஒருவர் எடுத்துக்கொண்டு வேறு இடத்துல வைத்து விட்டார்களோ தெரியவில்லையே என்று சொல்லி இயேசுவை காண முடியாத அந்த ஏக்கத்தினாலே, தாகத்தினாலே அவள் அழுது கொண்டே இருக்கிறாள். எங்கேயும் ஓடி போய் வேறு இடத்துல அழுகல, கல்லறை அண்டையிலே அருகிலேயே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கல்லறை அருகிலேயே அவள் நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல 12வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். 13 அவர்கள் அவளை நோக்கி, ஸ்ரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். தேவ பிள்ளைகளே, இந்த மரியாள் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அவள் கல்லறைக்கு வந்தவள். மற்றவர்களும் கல்லறைக்கு வந்தார்கள். கல்லறையின் இடத்துல இயேசு கிறிஸ்து சரீரம் இல்லை என்று சொன்ன உடனே அங்கே வைத்திருந்த சீலைகள் எல்லாம் சுருட்டி வைக்கப்பட்டு இருக்கிறது என்று கண்டு பேதுருவும் மற்ற சீசனும் எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் இந்த மரியாள் மாத்திரம் செய்த காரியத்தை தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவள் அதை கல்லறையின் அருகிலே நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்மணியை பார்த்து தேவ தூதர்கள் சொல்கிறாங்க, தேவ தூதர்கள் அவர்களை பார்த்து சொல்கிறாங்க, சிறியே, ஏமா அழுற? அதற்கு அவள் சம்பாஷிக்கிறாள், ஆண்டவர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லி. தேவ பிள்ளைகளை, இதில் ஒரு மறைந்திருக்கக்கூடிய ஒரு சத்தியம் என்னன்னா, சற்று நேரத்துக்கு முன்பாக தான் பேதுருவும் மற்றவர்களும் அந்த கல்லறையை பார்க்குறாங்க. அவர்கள் கண்களுக்கு தேவ தூதர்கள் தெரிஞ்சாங்களா? இல்லை. சுருட்டி வைக்கப்பட்டிருந்த சிலையை தான் பார்த்தாங்க. இயேசுவை சுற்றி இருந்த சீலைகள் எல்லாம் ஒடுக்கி மடித்து ஒரு இடத்துல ஒதுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறத தான் பார்த்தாங்க. அங்கே தூதர்களை அவர்கள் பார்க்க முடியல. ஆனால் இந்த மரியாள் மாத்திரம், அவள் மாத்திரம் இந்த தேவ தூதர்களை கண்டாள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்னன்னா, அவ ஏன் நின்றுட்டு இருந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்காக காத்திருந்தா. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நான் சொல்லட்டும், நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களாக இருந்தால் தேவ பிள்ளைகளை, உங்களுடைய காத்திருக்குதல் ஒரு நாளும் வீண் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பேதுருவும் மற்ற சீசர்களும் மற்றவர்கள் எல்லாரும் வந்தாங்க. அவங்களாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா, தேவ பிள்ளைகளை, அந்த சம்பவத்தை வாசித்து பார்க்கும்போது 2வது வசனத்திலையும் 3வது வசனத்திலையும் 4வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, 2வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே அவள் ஓடி என்று ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 3வது வசனம் போடுங்க. 3வது வசனத்திலையும் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்கள் ஒருமித்து ஓடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்தை போடுங்க. மற்ற பேதுருவை பார்க்கல, மற்ற சீசன் துரிதமாய் ஓடி. இந்த 3 வசனத்திலையும் பார்த்தா பொறுமை இல்லை, காத்திருக்கல, ஓட்டத்தில் தான் இருந்தாங்க. அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாக தான் காணப்பட்டார்களே தவிர, ஆண்டவரை பார்க்கணுமே, காத்திருக்கணுமே, ஒரே இடத்துல இருக்கணுமே அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லாததுனால தான் நான் சொல்கிறேன், அவர்களால் தேவதூதர்களை பார்க்க முடியல. புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரோட பிரசன்னத்தை நீங்கள் பார்க்கணும், ஜெப நேரத்தை, தேவ சமூகத்தை நீங்கள் உணரணும்னா, இந்த ஓடிட்டு இருக்கிற காரியம் இருக்கு இல்லையா, கடமைக்காக ஓடி ஓடி வேதத்தை வாசிச்சுட்டு டக்கு 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 2 வசனம், கடமைக்காக 2 பாட்டை பாடிட்டு, கடமைக்காக தோத்திரம் 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 சோத்திரம், அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் தேவ பிரசன்னத்தை உணர முடியாதுங்க.
இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த சபைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நோக்கி காத்திருந்தால் அவர் உங்களை கேட்டருளுவார், அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டருளுவார் என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்த பெண்மணி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். இயேசுவை நான் பார்க்கணும், இயேசுவை நான் பார்க்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி அப்படி தாகத்தோடு கூட ஓடி வந்த இந்த பெண்மணி, அவங்கெல்லாம் ஓடிட்டாங்க, இவ ஓடலை. தேவ பிள்ளைகளே, நான் இந்த நாளில் திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய உலகத்தின் காரியங்களுக்காக நீங்கள் ஓடலாம், ஓடி உழைக்கலாம், வேலைக்காக ஓடலாம், ஓடி போய் ட்ரெயினை பிடிக்கணும், ஓடி போய் ஆஃபீஸில் நான் அந்த டயத்துக்கு கையெழுத்து போடணும், ஓடி போய் இந்த காரியத்தை செய்யணும். அந்த உலக வேலைக்கு வேண்டுமானால் ஒத்து வரும். ஆனால் கர்த்தருடைய காரியத்திற்கு, கர்த்தருடைய வேலைக்கு இந்த அவசரம், ஓடுறது, ஓட்டம், ஜபத்துக்கு, தேவ பிரசன்னத்தை உணர்வதற்கெல்லாம் ஓட்டமெல்லாம் ஒரு நாளும், சத்தமாக சொல்லுங்க, உதவாது. நீங்களே சொல்லு, சத்தமாக சொல்லுங்க, உதவாது. இவங்களுக்கு உதவிச்சாது. வந்தாங்க, ஓடி வந்தாங்க, முடிஞ்சு ஓடி போயிட்டாங்க. ஆனால் தேவதூதர் அங்கதான், அங்கே அதே கல்லறை, அதே சம்பவம், அதே இடம். தேவ பிள்ளைகளை அவங்க கண்ணுக்கு தெரியல. தேவதூதர்கள் ஏன் காத்திருக்கவில்லை? தெய்வ பிள்ளைகளை, நான் திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிய காரியத்தில் சொல்லுகிறேன், வேதம் வாசிக்கிறதா இருந்தாலும் பொறுமையோடு காத்திருந்து வாசித்து தியானிக்கிற அனுபவம், ஜப நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கடந்து போய் ஜபிக்கிற காரியமாக இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காய் காத்திருக்கிற அனுபவம், ஜபத்தில் கர்த்தர் பதிலை தர வேண்டுமானால் அந்த பதிலை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி கர்த்தருக்காக நான் பொறுமையோடு கூட காத்திருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல பொறுமையோடு கூட காத்திருக்கிற அந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடினால் தேவதூதரில் அவங்க பார்க்க முடியல. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் ஒருவர் சொன்னார், மோகன் சிலாசர் தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமையில ஒரு மனிதன் சொன்னாராம், நான் 3 சபை ஆராதனை அட்டன் பண்ணுவேன். அவரை கேட்டான், எப்படிப்பா நீங்கள் காலையில் இந்த சர்வீஸ் முடிச்சுட்டு அங்கே போவியா? அந்த இல்லை இப்போ தான் இருக்க யூடியூப் சேனல் இருக்க, காலையில் இந்த சர்ச்சையுடைய ஆராதனை எனக்கு பிடிக்கும், ஆராதனை நேரத்தை பார்ப்பேன். அதற்கு பிற்பாடு இன்னொரு சபைக்கு போவேன், இன்னொரு சேனலை தட்டுவேன், அங்கே ஜபம் நல்லா இருக்கும், ஜபத்தை நடத்துவாங்க, அதை பார்ப்பேன். இன்னொரு சபைக்கு போவேன், அங்கே போனால் வார்த்தை நல்லா இருக்கும், அதை பார்ப்பேன். நான் சொல்லும்போது எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. நல்ல பக்தி உள்ள அன்புள்ள தகப்பன் பிள்ளைகளெல்லாம் பக்தியாக தான் வளர்த்தாரு. சமீபத்தில் அவர் உடம்பு சரியில்லாமல் போச்சு, வீட்டில் படுத்துட்டாரு. நான் பிள்ளையை பார்த்து, போங்கப்பா, சீக்கிரம் சர்ச்சுக்கு போங்கப்பா, ஆரம்ப நேரத்தில் போங்கப்பா தம்பிங்களா, போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாங்கடா, ஆண்டவர் தேடலன்னா, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கலன்னா ஒன்றும் கிடைக்காதரா, போயிட்டு வாடா. ஓ, அந்த மகன் போனான். போயிட்டு வந்த உடனே தகப்பனார் கேட்டார், பா, இந்த சபையில் ஆரம்ப நேரத்தில் அந்த பாட்டை நடத்துகிறவங்க ஒரு நல்ல பாட்டு பாடுவாங்க, நல்ல தெய்வ பிரசன்னத்தோடு கூட ஜபத்தோடு பாடுவாங்க, என்னப்பா பாட்டு பாடினாங்க? சொன்னால், நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன்ப்பா. சரி, ஓகே. இந்த முடிவு ஜபம் அது ரொம்ப நல்லா பண்ணுவார் இந்த பாஸ்டர். முடிவு ஜபத்தில் என்ன வார்த்தையை சொல்லி ஜபம் பண்ணார்? திரும்பவும் தலையை சொரிஞ்சான். அம்மா கறி கடைக்கு போக சொன்னாங்கல்லப்பா, என்னால் கடைசி ஜபம் முடிகிறதுக்குள்ளே பையை தூக்கிட்டு கறி கடையில் கும்பல் இருக்கிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்துடலான்னு போயிட்டு வந்தேன்ப்பா. சரி, இடைப்பட்ட நேரத்தில் இந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணியிருப்பாரு, என்ன வார்த்தையை கொண்டு பிரசங்கம் பண்ணார்ப்பா சொல்லுப்பா. இந்த அன்புள்ள தகப்பன் கேட்டார். அந்த மகன் சொன்னான், வந்துப்பா ரொம்ப டயர்டாக இருந்துச்சாப்பா, சர்ச்சில் எனக்கு ஒரு மூளையான கார்னரில் ஒரு இடம் கிடச்சிச்சுப்பா, சேரில் உட்காந்து அப்படியே தலையை சாச்சேன்பா, செவுத்தில் எல்லாம் தூங்கிட்டேன்ப்பா. இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தேன், அவன் வேஸ்ட்டு. தேவ பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், இப்படி இதுபோல்
நம்முடைய எண்ணத்தை அங்கேயும் இங்கேயும் அலைய விட்டுக்கிட்டு ஓடிட்டு இருந்தால் தேவ பிரசன்னத்தை சத்தமாக சொல்லுங்க, மரியாளை போல காத்திருந்தால் மரியாள் அந்த தேவதூதனை பார்த்தா, பதிலை பெற்றுக்கொண்டா. பதிலை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அடுத்த பகுதியை வாசிக்கலாம். 14வது வசனத்தை வாசிங்க. யோவான் 20:14. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். தேவ பிள்ளையே, நான் திரும்ப சொல்லுகிறேன், இவள் அழுது கொண்டு கல்லறை அருகிலேயே காத்திருந்ததுனால தேவதூதர்களை பார்த்தது மாத்திரமல்ல, இப்ப யாரை பார்க்கிறா? இயேசுவை பார்க்கிறா. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி பார்க்கும்போது இயேசு நிற்கிறதை கண்டாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இயேசுன்னு அவள் அறிந்து கொள்ள முடியல. 15வது வசனத்தை வாசித்து பார்த்தால் இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். தேவ பிள்ளையே, காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவ தூதர்களுடைய உதவி கிடைக்கும். காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவ தூதர்களுடைய கைடன்ஸ் கிடைக்கும். காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளை நான் சொல்லட்டும், கர்த்தரையே பார்க்கக்கூடிய அந்த அனுபவம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை காண்கிறாள், இயேசுவை பார்க்கிறாள், உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கிறாள். அவள் காலையில் புறப்பட்டு வந்த அவளுடைய நோக்கம் என்ன? மரித்த அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சடலத்தை நான் பார்க்கணும். அதுக்குத்தான் வந்தா. ஆனால் இப்பொழுது பார்க்கிறாள், மரித்த இயேசுவை பார்க்கவில்லை, உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்துவை அவள் பார்க்கிறாள். பார்க்கிறது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பேச்சை, சத்தத்தை, அவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அந்த பெண்மணி பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவள் ஆண்டவர் இவளோடு கூட பேசினார். அடுத்து 16வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். இப்ப பாருங்க, இவளும் பேசுறா. தேவ பிள்ளைகளே, இயேசுவும் பேசினார், இந்த பெண்மணியும் இயேசுவோடு பேசினார். தேவ பிள்ளைகளை, நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் மரியாள் பொறுமையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்ததுனால தேவ தூதர்களுடைய கைடன்ஸ், அவருடைய வழிநடத்துதலை, ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டால். அது மாத்திரமல்ல, அந்த தேவதூதருடைய பிரசன்ன மாத்திரம் காத்துட்டு போயிடல. அவளுடைய நோக்கம் என்ன? இயேசுவை பார்க்கணும். அவளுடைய நோக்கம் என்ன? மரித்த இயேசு கிறிஸ்துடைய சடலத்தை பார்க்கணும். ஆனால் மரித்த இயேசு கிறிஸ்துடைய சடலத்தை அவள் பார்க்கல, உயிரோடு கூட இருக்கிற இயேசுவையே அவள் பார்த்தாள். அல்லேலூயா. இயேசுவை பார்த்தது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இவளை பார்த்து பேசுகிறதையும் இவள் செவிகளிலே கேட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை இவள் கேட்டாள். இந்த நாளிலே நான் சொல்லட்டும், இந்த ஏப்ரல் மாதத்திலே என் தேவன் என்னை கேட்டருள்வார் என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிறாரே. நீ தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தால் அவர் உன்னை கேட்டருள்வார். அவர் பேச்சு, அவருடைய வார்த்தை, அவர் கொடுக்கக்கூடிய பதில் உன்னுடைய செவிகளிலே விழும்படியாக அவர் உனக்கு பதில் தருவார். நீயும் அவரோடு கூட பேசக்கூடிய நல் சாக்கியத்தை கர்த்தர் தந்தருள்வார். அல்லேலூயா. பாருங்க, அவ பேசின உடனேயே அடுத்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு 16வதுல, அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்று சொன்னாள். ரபூனினா போதகரே என்று அர்த்தம். தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நல் ஸ்லாக்கியத்தை காத்திருந்த அந்த பெண்மணி பெற்றுக்கொண்டது போல, தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், உங்களுடைய ஜெப நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் போய் காத்திருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் சொல்லட்டும், உங்களுக்கு சகோதரிமார்களுக்கு நான் சொல்லட்டும், உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கணும், புருஷனை வேலைக்கு அனுப்பி வைக்கணும், பல வேலைகள் இருக்கும். ஆனாலும் அதையெல்லாம் முடிச்சிருங்க. சாப்பாடு போடாமல் போய் காத்துருங்க, பிள்ளைக்கு சோறு கொடுக்காம எப்படியா போ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர் சமூகம் காத்துருங்க, அப்படி சொல்கிறது ஒழுங்கல்ல. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு போய் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை நீங்கள் பார்ப்பீங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீங்க,
அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?